மகாபாரதத்திலே மிக உயர்ந்த காவியம். 10 வயசுல பங்காளி, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அண்ணன் இது யாரு தெரியாது. கேள்வியை கேளு பட்டு அடிச்சு போறேன். டேய் பொறுமசாமி காசு வாங்கணும். பொறுமசாமி நான் பொறுமை இல்லாம ஓடணும். ஏன் எல்லையே போட்டு உசுர வாங்குறேன். சும்மாவே நான் ரெண்டு அளப்புக்கே இந்த ஆட்டம் போடுறியே நீ அடிச்சு. இல்ல நான் பொறுமை இல்லாம இப்ப நான் அருவாடுத்துக்கிட்ட ஓடிட்டு தெரிஞ்சேன். சரி, நல்ல விஷயம். பாருங்க, பாஞ்சாலின்னு சொல்லக்கூடியவள் கதாநாயகி திரௌபதி பாஞ்சாலி. பஞ்சபாண்டவர்களுக்கும் 5 பேருக்கும் அடியா பத்தினியாக இருந்தவள் பாஞ்சாலி. துயில் இங்க இருங்க, நான் புராணம் பேசுறேன், சரியா இருக்கணும் இந்த நேரத்துல. பாருங்க, பகடை உருட்டுவதன் மூலமாக பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே பாஞ்சாலியை இழந்தார்கள். பாருங்க, சபையிலே பாஞ்சாலியை இழுத்துட்டு வர சொன்ன, இழுத்துட்டு வந்து சபையிலே துயிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேலையை உரிய சொன்ன, கூட்டிகிட்டு வர சொன்னவன், அதாவது பாஞ்சாலியே சேலையை உரிய சொன்னவன் யாரு? சபையிலே சேலையை உரிந்தவன் யாரு? சரியான கேள்வி. கேள்வி சரிதானே? சரி, கேள்வி சரியான. இதென்ன நாங்க மறக்க முடியாத. சொல்லுங்க பதில. இதெல்லாம் மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான்டா நீ அரை வாங்குவ. எதுக்கு அரை வாங்குற? இப்பதான் அரை வாங்குவ. சாமி, நீங்க கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லலைன்னா இந்த இடத்துக்கு நாங்க வர முடியாது சாமி. உங்களை பார்க்க வர அந்த சொல்றாருல. வாங்க வாங்க. 20 வருஷம் பேசி பார்த்திருக்கிறோம், எத்தனை நாரதரை பார்த்திருக்கிறோம். உங்களை பார்க்கறோம்னா இந்த இடத்துக்கு நாங்க வர முடியுமா? சபாசியா, உண்மையிலே உன்னை பாராட்டுறேன். சேலையை உரிய சொன்னவன் யாரு? யாரு உரிஞ்சவ யாரு? உரிஞ்சவன் சொல்லுங்க. இதுதான் உங்களோட கேள்வி. என்னோட கேள்வி. நீங்க எத்தனை கோமாளியை பார்த்திருப்பீங்களோ? ஆமா. ஆனா உங்ககிட்ட எவனும் கேள்வி கேட்டது இல்ல. ஆனா நான் கேள்வி கேளுங்க பாப்போம். இந்த சேலையை உரிஞ்சவன் யாரு கேக்குறீங்களே? இந்த சேலை உரிஞ்ச சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையா? என்ன எப்படி சமாளிச்ச? கேள்விக்கு பதில் தெரியாதா? கேள்விக்கு பதில் தெரியாது. 1000 தான் இருந்தாலும் என்ன நாரதத்தை போய் அப்படி வைக்க கூடாது. என்ன உரிய சொன்னது யாரு உறிஞ்சது யாருன்னு தெரியாது. தப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன விளையாட்டு வேற புராணம் வேறடா, அது என்ன அதை போய்கிட்டு அவன் சொல்லக்கூடாது. இனிமேல என் முகரையிலே நீ முழிக்கப்படாது, இந்த பக்கமே இருக்கக்கூடாது. நீங்க வாங்க. நல்ல வேலை. இந்த கேள்விக்கு நல்ல பதிலா உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல தப்புத்தேன். ஏன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கு அலியா பத்தினா பாஞ்சாலி என்ற ஒரு பெண்ணு 5 பேத்துக்கு பத்தினியா இருந்திருக்கா. உண்மை. அலியா பத்தினி பாஞ்சாலி. துரியோதன சபையிலே 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் பங்கேற்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சேலையை பிடித்து உரிந்தார்கள். இருங்க, உண்மையிலே இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசிட்டேன்னா உங்கள்ட்ட பதில் இருக்குங்க. இப்படி பேசுறதா? என்ன பேசுற? எப்படி பேசுறாப்ல? கோமாளி இவ்வளவு அருமையா பேசுறாப்லையா? கோமாளி வேஷம் போட்டவர் முத யாருன்னா மகாவிஷ்ணு பாட்டேன். அதெல்லாம் நான் கேட்கல. சரி, இரு சொல்ல வரேன். அவ்வளவு பெரிய சபையில 5 பேருக்கு ஒரே பொண்டாட்டி இருந்த பாஞ்சாலியை சேலையை பிடித்து எரியும் போது இந்த அவ்வளவுதான். சேலையை உரிய சொன்னவன் யாரு? சேலையை உயிர்ந்தவன் யாரு? அதுக்கு இவன் சொல்றேன், பாலிஷ் சேலையா காட்டன் சேலையா? தப்புனே இப்படி பேசுறாங்களே, என்ன தப்பு? நீங்க சொல்லுங்க. உண்மை. நான் வந்து பட்டுன்னு உடைச்சு விட்டு போவேன். அவன மாதிரி லூஸ் பே கிடையாது. இல்லைங்க, உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். சேலையை உரிய சொன்னது அந்த சேலை பட்டு சேலையா, நூலு சேலையா, பாலிஷ் சேலையா, அடித்தமட்டு சேலையா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாஞ்சாலிய சேலை உரியும் போது அவ பாவாடை கட்டியிருந்தாலா கட்டலையா? நீ பாவாடை வரைக்கும் போச்சு. யாராவது பாவாடை கட்டாம சேலை கட்டுவாங்களாடா? நான் பரவாயில்ல, நானாவது நூல் சேலையா காட்டு. வீட்டுல வந்துட கூடாதுடா. அப்போ உனக்கும் தெரியாதா? ஏன்னா உரிய சொன்னவே எப்படி ஆம்பளையாத்தான் இருக்கேன். உறிஞ்ச ஒன்று ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை ஒன்று தலைமசத்தையும் முடிப்பாளுங்க, சேலையை உரிய மாட்டாளுங்க. உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்சவன் யாரு? தப்புத்தேன். காட்டன் சேலையா பாலிஷ் சேலையா கேட்டது தப்புத்தேன். பாவாடை கட்டியிருந்தாலும் கேட்டதை கேட்கறியா? இப்போ நான் சொல்றேன், அப்படி பாஞ்சாலியே துயில் உரியும் போது இந்த திசை கிழக்கா மேற்கா? சரி அண்ணே, தயவு செய்து நீங்களாம் வீட்டுக்கு போறீங்க. அது எங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேருமே கிறுக்காக்கிட்டு தான் விடுவாங்க. அதனால தப்பிச்சு வீட்டை பக்கத்து போயிட்டு என்ன வச்சுக்கோங்க. அண்ணே உண்மையிலே பேசலாம். எரிச்சு வர்ற மாதிரியே அப்புறம்